श्रीवत्सलक्ष्मं गलशोभिकौस्तुभं पीताम्बरं सान्द्रपयोधसौभरं महार्घवैडूर्यकिरीटकुण्डलद्विषापरिष्वक्तसहस्रकुन्तलम् उद्दामकाञ्चङ्गदकङ्कणादिभिः विरोचमानं वसुदेव ईक्षते. இந்த கிருஷ்ணனை பார்க்கணும்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லி கண்ண முடியும். அங்கே ஒரே கூட்டம், சீனியர் சிட்டிசன் கூட்டம் கூட நிறைய இருக்கு. போய் நிற்க முடியறதில்லை. சப்தாகம்னு வந்திருக்கோம். சத்சங்கம் பாகவதம் நடக்கிற இடத்துல குருவாயூரப்பன் இருக்கு. இங்கே வந்தாலே குருவாயூரப்பனோட சாநித்தியம் தெரியும். கிருஷ்ண சாநித்தியம் பூர்ணமா இருக்கு. கிருஷ்ணனை பார்க்க முடியலன்னு கவலைப்படுறது வேண்டாம். பாகவத ஸ்ரவணம் பண்ணிட்டே இருந்து தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சொல்லி நினைச்சா போதும். இந்த குருவாயூரப்பனுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் நம் பாகவதம் படிக்கிறவாளுக்கு இல்லாத வேற யாருக்கு ஹிருத்கோச்சரமாக சொல்லுங்க. இப்படி விட்ட பாகவதம் படிச்சுட்டு கேட்டுட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை எல்லாம் நம்ம எல்லாருக்கும் பகவான் அமைச்சு கொடுத்தவங்க எல்லாம் பார்த்தாலே ஆரம்பிடுவோம். இந்த வயசுக்கு எங்கேங்கெல்லாம் வந்து எதுக்கே சொல்லிருப்போம். எல்லாரும் வயசானவா வந்து பாம்பேலேருந்து வந்து நடத்திட்டு இருக்கா ரொம்ப ஸ்ரத்தையா அப்படின்னு. அப்படி எல்லாம் வந்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னா இதுக்கு தான் கிருஷ்ண கிருப்பையில் கிருஷ்ணானுகிரகம் இல்லாத இங்க வர முடியுமா? குருவாயூர் பாகவதம், அதுவும் பாகவதம்னு வர முடியுமா? பாகவதத்துக்கிட்ட சம்பந்தப்பட்டாதான் குருவாயூரப்பன் என்னன்னு புரியணும். பாகவதத்துக்கிட்ட சம்பந்தப்படாத எத்தனையோ காரணத்துக்கு குருவாயூர் வந்துட்டு போறவா இருக்க. துலாபாரம் நடத்தணும்னு வந்துட்டு போறவா இருக்கா, அன்னப்பிராசம் நடத்தணும்னு வந்துட்டு போறவா இருக்கா, பல கஷ்டங்கள் கஷ்ட நிவர்த்திக்கு வந்துட்டு போறவா இருக்கா. ஆனா பாகவதம் படிச்சுன்னு சார் பாகவதோட சம்பந்தத்துல பாகவதத்தை கேட்டுட்டோம்னா அப்புறம் குருவாயூரப்பன் நம்ம புரிஞ்சுடுவேன். அப்புறம் குருவாயூரப்பன் நம்ம ஹிருதயத்தை பிரிஞ்சு போவாரா? அப்படி ஒரு க்ஷேத்திரம் அமைச்சாராம். இந்த நாராயணத்துல பெட்டத்தை எடுத்து சொல்லுற, நீ என்னடா சிருஷ்டி பண்ணினேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்டா பகுதர பவ கேதாவஹா ஜீவபாஜாம் இத்தேவம் பூர்வமானோசிதம். ஒரு ஸ்லோகத்துக்கு 4 பாதம். முதல் 2 பாதத்துல சொல்றது, என்னடா ஒரு உலகத்தை படிச்சு வச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒரு காலத்து குருவாயூரப்பன் நல்ல திட்டிட்டு இருந்தேன். இப்படி ஒரு உலகத்தை படைச்சு சம்சாரத்தை படிச்சு யாருக்குதான் சந்தோஷம்? எல்லாரும் பலவிதமான கஷ்டங்கள் துக்கத்தை அனுபவிக்கிறாளே, இப்படி ஒரு சிருஷ்டி தேவையான்னு நான் நினைச்சேன். ஆனா இனிமே நினைக்கல. ஒரே ஸ்லோகத்துல 2மே சொல்லுது. நித்தேவம் பூர்வம் ஆலோசனை. ஒரு காலம் நினைச்சிட்டு இருக்கு என்னன்னா, என்னைக்கு மட்டும் பாகவதம் என் கையில கிடைக்கலையே. பாகவதத்தை அர்ச்சாவதாரமா ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல விபவாவதாரம் அர்ச்சாவதாரம் சொல்லுவாங்க. விபவாவதாரம்னா ராமகிருஷ்ணா தேவதாரங்கள விபவாவதாரம். ராமாவதாரத்துல எத்தனையோ சத்துக்கள் பக்தாள் பொதுமக்கள் முதல் கொண்டு ராமனை பார்த்து அனுபவிச்சாங்க. ராமச்சரித்திரத்தை உண்டு. கிருஷ்ணாவதாரத்திலையும் எல்லாரும் கிருஷ்ணனோட வைபவத்தை தெரிஞ்சவாளுக்கு இல்லை, எல்லாருக்கும் கிருஷ்ண தரிசன பாக்கியம் கிடைச்சதுன்னு பாகவதத்தை நம்ம பார்க்கணும். கிருஷ்ணாவதார காலத்துல சரி, இதெல்லாம் விபவாவதாரம். ராமாவதார காலம் கிருஷ்ணாவதார காலம்னா பகவான் அப்படி அமைச்சுக்கிறார் தன்னை. அந்த காலத்துல எல்லாருக்கும் பார்க்க கிடைச்சது, நமக்கு பார்க்க கிடைக்குமா? இப்ப சொன்னாரே வசுதேவ தேவகி பார்த்து உபாசனம் பண்ணின கிருஷ்ணன் தான். அந்த கிருஷ்ணன் தான் நமக்கும் பார்க்க கிடைக்கணும். இந்த குருவாயூரப்பன் வேற இல்லை. அந்த கோபாலன் கோகுல பிருந்தாவனத்துல துவாரகையில மதுரையில விஹரிச்ச பெருமாள் நம்ம குருவாயூரப்பன் வேற இல்லை. இந்த குருவாயூரப்பனையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும்னா பாகவதம். பாகவதமாகிற கிருஷ்ணனை நெஞ்சோட அடைச்சுக்கலாம். அடைச்சு உட்கார்ந்து இருக்க பாருங்க. பாகவதத்தை ஹிருதயத்தோட அடைச்சு உட்கார்ந்து இருக்கா. குழந்தை மடியில வச்சுக்கிறது மாதிரி பாகவதத்தை தூக்கி கண்ணனை மடியில உட்காந்து வச்சுக்கலாம். ஹிருதயத்துல அடைச்சிக்கலாம் பாகவதத்தை. பாகவதத்தை படிக்கும் பொழுது கிருஷ்ணன் நம்மளோட இருக்க. பாகவதம் படிக்கும் பொழுது உங்ககிட்ட தான் கிருஷ்ண சாநித்தியம். பாகவதம் படிக்கிறவாளுக்கு 3 வாட்டி பிரதட்சணம் நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா அவன் பகவானோட சாநித்தியம். பகவான் அவ பிரத்யட்சமா இருக்கிறவாங்க. அப்படி பாகவதமாகிற கிருஷ்ணன் நமக்கு கிடைச்சு நமக்கு என்ன குறை சொல்லி? அதனால பாகவத பூமியா இதை அமைச்சு நிறைய பேர் வரணும். பாகவத நிரந்தரம் நடக்கிற க்ஷேத்திரம். அதுவும் இங்க இருக்கிற பக்தாள்லாம் கூட பாகவத சங்கிரகமாவே கிரந்தங்களை எழுதினான். நாராயண பட்டத்திரி பாகவத சங்கிரகமா நாராயணம் எழுதினார்.
மானவேத ராஜான்னு ஒரு ராஜா, சாமுத்திரி ராஜா இந்த கஷேத்திரத்தில். அவர் கிருஷ்ண கீதி அப்படின்னு தசமஸ்கந்தத்தை முக்கியமாக வச்சுட்டு ஒரு கிரந்தம், அதுதான் கிருஷ்ண நாட்டம் அப்படின்னு. ராத்திரி வேலை இப்போ ஒரு 2 மாதம் லீவ் குழந்தைகளுக்கு எல்லாமே. பொதுவாக ஆகஸ்ட் செப்டம்பரில் ஆரம்பிச்சுடுவாங்க திருப்பி கிருஷ்ணா கோகுலாஷ்டமிலேருந்து இங்கே திருப்பி ஆரம்பிச்சிடும் ஸ்ரீ ஜெயந்திலேருந்து. ராத்திரி கிருஷ்ண நாட்டம் அது பகவான் கிருஷ்ண ஜனனத்திலேருந்து ஆரம்பித்து பகவான் வைகுண்டம் போகிற பரியந்தம், திவ்யதாமம் எழுந்துள்ள பரியந்தம் இருக்கிற அர்த்தம். பூந்தானம் பாகவத தர்மத்தை முக்கியமாக வச்சிருந்து ஞானப்பானான்ற கிரந்தம். அதில் ஏகாதச ஸ்கந்தத்தில் நவயோகி உபாக்கியானங்கள் வருது இல்லையா, அதோட சாரமாக இல்லாதான் எழுதினார். பூரம்மாவும் பாகவதத்தை வச்சு நிறைய மலையாள பாட்டுகள், வாத்சல்ய பாவத்தில் யசோத பாலி கிருஷ்ணனை கொஞ்சம் கூடிய பாடல்கள், கிருஷ்ண கர்ணாமிர்தம் அப்படின்னு லீலாசுகர் எழுதின விலோகங்கள சுவாமிகள், அதுவும் இங்கேதான் இந்த கண்ணனை வச்சுதான் எழுதினது சில பக்தாவோட அபிப்பிராயம். இது போல நம்ம குருவாயூரப்பன் பாகவத பிரியன், பாகவத சங்கிரகமா நிறைய கிரந்தங்களை பகவான் இன்னைக்கும் ஏற்றுருக்கு. இன்னைக்கும் நிறைய மலையாள கிருத்திகள் வந்துட்டு இருக்கு. குருவாயூரப்பன் வேலையில பாகவதம் வேறு. அதனால சொல்ல இந்த குருவாயூர் க்ஷேத்திரம் குறைபடுவேனான். இத்தேவம் பூர்வமாலோசிதம் அஜித மயா நைவ மத்தியாபிஜானே. இப்படி இல்லைன்னா, இப்படி ஒரு க்ஷேத்திரம் இருந்து பாகவதம் இருந்து இந்த பாகவதத்தை இவர் சொல்லக்கூடிய அந்த பாலகிருஷ்ணனை கத்தி கேட்டு கேட்டு அந்த குஞ்சு கண்ணனை போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போனால் தெரியணும். அந்த பாக்கியம் ஜனானா எல்லாருக்கும் தெரியாதுன்னா பாகவதம் படிக்கிறவாளுக்கு தெரியாது. அவளுக்குன்னே சேர்ந்த கிருஷ்ணன், எங்க கிருஷ்ணன் சொந்த கொண்டாடிக்கக்கூடிய ஒரு கண்ணன் தான் நம்ம குருவாயூர். பாகவதம் படிக்கிறவாளுக்கு அவளுக்கு சேர்ந்த கண்ணன் குருவாயூர். அதனால நேத்ரைஹி ஸ்ரோத்ரைஷ்ச கீத்வான், காதால கிருஷ்ண கதையை கேட்டுட்டு அந்த கோபுரத்துல அந்த பிருந்தாவனத்துல துவாரகையில மதுரையில எப்பவோ கிருஷ்ணாவதாரத்தில் விஹரிச்ச கண்ணன் இன்னைக்கும் நமக்கு காண கிடைப்பானா அப்படின்னு எங்கேயாவது உள்ள கொஞ்சம் திரவிச்சு ஏங்கினா போய் பார்த்தா கிடைக்கிற பார்த்து ரசிக்கலாம் கண்ணன். அது போல அந்த கண்ணபிரான் தான் இப்பொழுது தகப்பனார்கிட்டேருந்து இன்னைக்கும் மதுராலேருந்து நீங்கள் ஒரு விஸ்ரம் காட் அப்படின்னு இருக்கு. மதுரால விஸ்ரம் காட். இந்த ராத்திரி சுதேவர் யமுனையை தாண்டி ஒரு கொஞ்ச நேரம் கண்ணனோடு விஸ்ரமிச்ச இடம். அதனால அது ரொம்ப பவித்திரமான இடம்னு சொல்லுவோம் மதுரையில். அதாவது மதுரையை தாண்டி நந்தகோகுலம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த காட் இருக்கு, விஸ்ரம் காட் அப்படின்னு. அப்படி நந்தகோகுலத்தில் கண்ணபிரான கோகுலம் தான் கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அவ எல்லாருமே பகவானுடைய வம்சத்துக்கு சேர்ந்தவான்னு சொல்ல முடியாது. அவ எல்லாம் ஆயர்பாடின்னு சொல்லணும். ஆயர்கள், அதாவது கோபாலகர்கள், பசுக்களையே தெய்வமாக தனமாக உடையவர்கள். அதான் கிருஷ்ணனுக்கு வம்சத்திலேருந்து சேர்ந்தவா கிடையாது. கண்ணன் யாதவ வம்சத்தை சேர்ந்தவர் தான். வள்ளா எடக்கை வழக்கை வித்தியாசம் தெரியாத கள்ளக்கபடம் இல்லாத பிரேமிகள். அந்த கோகுலம் பிருந்தாவனத்துல இவன் ஏகாதச சமாசத்துல பூராட்சி சவலகா அவசத்து அப்படின்னு 11 வருஷம்தான். வாழ்ந்த 125 வருஷத்துல கண்ணபிரான் இருந்தது 11 வருஷம்தான் கோகுல பிருந்தாவனத்துல. அதுவும் அவ யாதவ வம்சாளுக்கு சேர்ந்தவா கிடையாது. இருந்தாலும் அந்த ஊர் கதை, அந்த ஊர் மக்கள், அந்த ஊர் கண்ணன் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லாரோட ஹதயத்திலும் நிறைஞ்சிருக்காங்க. வேண்டிய குருக்ஷேத்திரத்தில் இருக்கிற கிருஷ்ணர், துவாரகையில இருந்த கிருஷ்ணர், மதுரையில இருந்த கிருஷ்ணர் எத்தனை பேர் நம்ம வச்சுக்கணும் சொல்லி. கிருஷ்ணனுடைய அத்தனை படங்களும் உருவங்களும் பார்த்தா வேணுகான மூர்த்தி, அது பிருந்தாவனத்துல தான் வேணுகான லீலையை புரிகிறார். இல்லாட்டா வெண்ணத்தாளி கண்ணனாக நவநீத மூர்த்தி, அது கோகுலத்துல வெண்ணத்தாளி தாண்டவ நவநீத தாண்டவ கிருஷ்ணனை வச்சிருக்காரு. ஒரு கையில வெண்டையை உருட்டி வச்சுட்டு அந்த கோபிகைகள்லாம் அவள்லாம் ரொம்ப அவனை அப்படி புரிஞ்சு வச்சிருக்க. மனதில் பொறாமை கொள்ள உடலில் கட்டி வாய் பொத்தி கெஞ்ச வைத்தார். யாருக்கு கிடைச்சது? பிரேம சுலபன் கட்டி ஞானினாம் ச ஆத்மபூதானாம் யதா பக்திவதாம் இக.
பக்தாள் பிரேமிக்காள் அப்படின்னா என்ன, யாருக்கு கேட்டு கேட்டு அவங்க விஷயமா உள்ள உருகிறதோ அவதான் பிரேமிக்காள். கிருஷ்ணனை ரசிக்கணும்னு ஆசைப்படுறோம். ரசிக்காக பாவுக்காக ரெண்டு பதமும் ஒரே ஸ்லோகத்தை தான் போட்டு கேட்கணும்னு ஆசை. நமக்கு கேட்கணும்னு எத்தனை விஷயமும் ஆசை இருக்கு. ஆனா அந்த ஆசையெல்லாம் போய் பாகவதம் கேட்கணும். இப்ப கேட்க வேண்டிய வயசுதான். இப்பதான் நன்னா கேட்கணும், நிறைய கேட்கணும். அந்த காலத்துல அந்த ஸ்மிருதி வரணும். அப்படி இல்லைனாலும் உடம்பு உட்கார முடியாத ஆய் படிக்க ஆனாலும் பகவான் சொல்லுற அன்னைக்கு எனக்கோசம் உட்கார்ந்து கேட்டா இல்லை குருவா இல்லை, அதை ஸ்மரிச்சுட்டு அவ ஆத்துக்கு அவ இடத்துல நான் வருவேன். இன்னைக்கு ஸ்மரிக்க முடியலன்னா ஸ்மரிக்கிறதுக்கு இருக்கிற ஸ்மரண சக்தியை நான் கொடுப்பேன்றது. இல்லாட்டா அன்னைக்கு அவ ஸ்மரிச்சதை நினைச்சு நான் அவளை இன்னைக்கு ஸ்மரிப்பேன். நயாமி மத்பக்தம் ஸ்மராமி மத்பக்தம். நான் கூட்டுட்டு போனேன் திருவடிக்கு குருவாரி. அதுபோல அந்த கோகுலத்துல பிரேமிகாள் பகவானுக்குன்னே உயிர் வாழ்ந்தவா. அவளோட சரித்திரம், அவ பிரம்மாதி தேவதைகள் கூட மனதில் பொறாமை கொள்ள யாருக்கும் கட்டப்படாத அந்த பகவான் யசோத உரல்ல கட்டினான்ற கதை தாமோதரன் ஒரு பெயரே நமக்கு இல்லையா. அப்போ நவநீத கிருஷ்ணனோட படம் ஒரு லட்டு கோபால் எல்லார் வீட்லையும் இருக்கும் இல்லையா. இல்லாட்டா அது கையில வெண்ணையை வச்சுட்டு வெண்ணையை உருட்டிட்டு தமிழ்ன்னு இருக்கிற கண்ணன் படம் எல்லார் வீட்லையும். இந்த லீலைகள்லாம் பண்ணினது எங்க ரொம்ப அபரூபமாக தான் சில வீட்டில் பார்த்த சாதிச்சு இருக்கு, ரொம்ப அபரூபம். ஆனா இந்த லீலைகள்லாம் அவர் பண்ணினது எங்க இருக்கு, கோகுல பிருந்தாவனத்தில். அந்த ஊர் மக்களுக்கு சேர்ந்தவர் கண்ணன். இன்னைக்கும் கிருஷ்ண பிரேமன்னா கோகுல பிருந்தாவனம் போனாதான் தெரியும். பிருந்தாவனம்னே கிருஷ்ணபக்தர் அடிச்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கண்ணன் 125 வருஷத்துல 11 வருஷம் வாழ்ந்த அந்த பிருந்தாவன கஷேத்திரத்துலாம் கண்ணனுடைய பிராணம் இருக்குன்னு சொன்னான். மற்ற இடத்துல பிருந்தாவனத்துல வந்து மதுரையோ துவாரகையோ அவன் நினைச்சிருந்தான். குருக்ஷேத்திரத்துல போய் துவாரகை மதுரை நினைச்சிருந்தான். ஸ்பஷ்டமா நமக்கு கிடைக்கல. ஆனா எத்தனை வாட்டி பிருந்தாவனத்தையும் கோபிகைகளையும் ஸ்ரீராமகிட்டையும் உத்தவர்கிட்டையும் ஏகாதச ஸ்கந்தத்தை சத்சங்க மகிமையை சொல்லும் பொழுது பிருந்தாவனத்தையும் இந்த கோபிகைகளையும் பகவான் நினைச்சு உருகி அழகர்னா சுலபன் பிரேமமாத்த சுலபன் கண்ணன். ஏன்னா அவனை நினைச்சு உள்ள உருகணும். அதுக்கு மேல கிருஷ்ண கதை உள்ள உருக மாட்டேங்குது. உருகிட்டா சம்சாரத்தை உருகிறது. கல்லஞ்சம் உருகணும். அப்படி நம்மள உருகும்படி அவன் லீலைகள் பண்ணல. அவன் லீலைகள்ல he is completely perfect. அவன்கிட்ட ஒரு இம்பர்ஃபெக்ஷன் கிடையாது. அவன் திருடலாம், பொய் சொல்லலாம் அப்படிலாம் எதுக்குன்னா ஒரு மரியாதா புருஷோத்தமனா இருந்து காட்டினான் ராமாவதாரத்துல. ஆனா அப்படி இருக்கிற புருஷோத்தமனை கேட்டு குணாதிசயங்களை ரசிக்கிறோம், அனுபவிக்கிறோம். ஆனா நம்மளை பார்க்கும்போது அவன்கிட்ட போக முடியுமான்னு தானே நினைக்கிறோம். ஆனா இவன் பொய் சொல்லலாம், இவரும் வெண்ணையை திருடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது திருட்டுக்காரன் யாருக்கும் தோண மாட்டேங்குது, கொஞ்சமும் தோணுது. குழந்தைகிட்ட செல்லம் காட்டணும்னு தோணுது. நம்ம கண்ணன் அப்படின்னு தூக்கி கட்டிக்கணும்னு ஆசை யாருக்கும் வருது இல்லை. அப்படி நம்மள பெரிய விஷயத்தை காட்டி அவங்க நம்ம கிட்ட தூரம் இருக்கிறத காட்டிலும் அவன்கிட்ட வாஸ்தவத்துல இந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இல்லைனாலும் பூர்ண புருஷனா இருந்தாலும் நமக்கோஸ்கரம் தன்கிட்ட இந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது போல காட்டிண்டு அப்படி இருக்கிற கதையெல்லாம் கேட்கும் பொழுது நம்ம உள்ள முருக அவன்கிட்ட ஒரு பிரேம வர, ஒரு ஆசை வர, அவனை நம்மளவனா ஆயிடுறான் இல்லையா கண்ணு. அதுக்குதான் இந்த சரித்திரம். அந்த பாலகிருஷ்ணன் இந்த கை குழந்தை ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரதற்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைவித்து கஞ்சன் வயிற்றினில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை பருத்தித்து வந்தோம் பரத்தருதியாகி
இது தக்க செல்வம் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்த்து மகிழ்ந்தேனோ எம்பாவாய். கிருஷ்ணச்சரித்திரம் கேட்கிறவா பாடுறவாள் செல்வமும் சேவகமும் வருத்தமும் தீர்ந்து அப்படிங்கிற போதை இகலோக சகல சௌக்கியங்களும் எல்லாத்துக்கும் மேல குறையில்லாத அந்த நிலை வருத்தமும் தீர்வு. இந்த கண்ணன் கோகுலம் பிருந்தாவனம் வரணும்னு ஆசைப்பட்டான். இவா கிட்ட போய் இவா பிரேமையை அனுபவிக்கணும். வாத்சல்யாதி பக்தி கிருஷ்ணாவதாரம் பிரகாசிச்சது. அதனால ஆசைப்பட்டு குழந்தை ஒரே ராத்திரியிலேயே தர்ஹிமாம் கோகுலம் நய, அப்பா அப்பா இதை இனியோட கோகுலத்தை கொண்டு போய் விட்டு. அவசரம், அவனுக்கு அவ்வளவு அவசரமா அந்த ஊருக்கு விட்டு இன்னைக்கே ராத்திரோட ராத்திரியா கோகுலம் கொண்டு போய் விட்டுடுன்னு சொல்ல வசுதேவரும் எடுத்துட்டு வந்து கோகுலம் விட்ட. கோகுலத்தில் மதுரையில பிறந்திருந்தாலும் குழந்தை இப்படி கொண்டாடி இருப்பாடும். அவளுக்கு சம்பந்தப்படாதையே குழந்தை. ஆனா ஊர் மக்களுக்கு எவ்வளவு பிரேம இருந்தாலும் இங்க என்ன சுகாச்சாரியார் சொல்றாங்க, வசுதேவருக்கு குழந்தை பிறந்த ரகசியம் சுகாச்சாரியாருக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? சுகாச்சாரியாருக்கு சுஸ்பஷ்டமா தெரியும் இந்த குழந்தை வசுதேவருக்கு தான் பிறந்தது. இருந்தாலும் என்ன சொல்றாரு, நந்தஸ்து ஆத்மஜ உத்பன்னே ஜாதா க்லாதோ மகாமனா மகாமனாக. அந்த கோத திருப்பாவையில சொல்றார் எவ்வளவு மனஸ்கர் நந்த கோபுரம் அம்பரவே தண்ணீரே சோரேயரம் செய்யும் நந்த கோபாலா எழுந்திராய். அம்பரமே தண்ணே சோரே அறம் செய்யும் மகாமனா. அவ ஊர் வந்தவா வெறும் பசிச்சு போக மாட்டான். வஸ்திரம் இல்லாதவ யாருக்கும் வஸ்திரம் தண்ணீர் சோர் கோகுலம் போனா இதுக்கு கஷ்டமே கிடையாது. அப்படி ஒரு ராஜா, அப்படி ஒரு மக்கள். வாசோலங்கார கோஷம் அதெல்லாம் இங்கதான் வருது. சேர்த்து சொல்ற சமயம் இதுவா இருக்கிறதுனால அப்போ அப்படி மகாமனாக இது போல வேதஞான வித்யாத்யோத்திரிகளை விப்ரால் அழைச்சு ஸ்வஸ்திகனம் பண்ண வச்சுட்டு குழந்தைக்கு ஜாத கர்மா பண்றா. அதெல்லாம் அவர் விஷயம் அவர் அழகா சொல்லுவதெல்லாம் ஜாத கர்மாத்மஜஸ்ய வை. அவளும் பாருங்கோ ஆயுர்பாடியில குழந்தை இருக்கிறவாளாலும் கூட விஷயம் தெரிஞ்சவன். அவ எடுத்து பண்ண முடியாத வேண்டி இது போல பெரியவா போய் பண்ணி வைப்பான். அவ எல்லாரும் பண்ணறாளா பித்ருதேவார்ச்சனம் ததா தேனூனாம் நியுதே பிராதா. கர்க்க சம்ஹிதைன்னு உத்தர பாரதத்துல பாகவதம்னா பாதி கர்க்க சம்ஹிதை தான் சொல்றான். இப்போ சொன்னாரே கம்சன் இந்த மந்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டான். சலந்தோஷரகன் சாடூரன் முஷ்டிகன் தேனுகன் பூத்தனன். அந்த கர்க்க சம்ஹிதையில 2 அத்தியாயம் கோலோக கண்டம். 2 அத்தியாயத்துல எங்கெங்கெல்லாம் போய் இந்த பேய் பிசாசுகள் எல்லாம் திக்விஜயம் பண்ணிட்டு கம்சன் தன் அடக்கத்துல வச்சுட்டான் அப்படின்னு கம்சனோட திக்விஜயமே 2 அத்தியாயம் கர்க்க சம்ஹிதை. அப்படி எங்க எங்கேயோ குகையில கடலுக்கு அடியில மலையில எல்லாம் கிடைச்சா இவ எல்லாரும் இந்த குரூப் ஃபுல்லா அவளெல்லாம் திக்விஜயம் பண்ணி அவள் எல்லாரும் அடக்கி வச்சுருக்கான். தேவைக்கு கூப்பிடுவோம். இவன் தானே போகக்கூடாதோ. முதல்ல இவாள்லாம் ஒரு கை பார்த்துட்டு வரப்ப இல்லை, இவாள் அவன் ஒரு கை பார்த்துட்டு ஆசைப்பட்டோம். அதனால எல்லாரையும் முதல் அமைச்சு வைக்கிறோம். அது போல இங்க சொல்றா அந்த அந்த அத்தியாயத்துல அதுக்கு பின்னாடி இருக்கிற அத்தியாயத்துல கோகுல வர்ணனை வரும். கோகுல கண்டம்னே அதெல்லாம் படிச்சா பாகவதத்தை சேர்ந்து சொல்லும் பொழுது ரொம்ப ஆனந்தமா இருக்கும். கேட்கறதுக்கு சொல்றதுக்கு படிக்கிறதுக்கே அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதான் பாகவத ஸ்தானம் பாகவதத்துக்கு இருந்தாலும் அதெல்லாம் பிருந்தாவனம் கோகுல கஷேத்திரத்தை கிருஷ்ணன் என்றதை புரிஞ்சுக்கணும் எடுத்துக்கணும் பொழுது தத்துவமா இல்லை, கதையா பார்க்கணும்னா கர்க்க சங்கீதை படிக்கணும். அதுல சொல்றா 1 கோடி பசு யாருக்கிட்ட இருக்கோ அவர் தான் நந்த மகாராஜ். நந்த மகாராஜ் 5 விதமான நந்தர்கள் உண்டா. நந்தன் உபநந்தன்ல பாகவத்தில் அதோட சாயல்கள்லாம் இருக்கு. அவகிட்ட நிறைய பசுக்கள் இருக்கும். இருந்தாலும் 1 கோடி பசுவை யாரு பார்த்துக்கிறார் நினைச்சு பாருங்க. 1 கோடி பசுவுக்கு அவர் கட்டின கோசாலை தான் கோகுலம். ஒரு ஊர்
அந்த கோகுலத்துல நந்த மகாராஜ் அவரோ மகாமனாக அவர் கூப்பிட்டு அவளுக்கிட்ட அவ்வளவு கோசம்பத்தி இருக்குன்னா நல்ல பிராமணர்களுக்கு ஆயிரக்கணக்கான பசுக்களையும் அதுவும் என்ன இவர் கூட சொல்லிட்டு இருந்தார் கார்த்திகண்ணா, எனக்கு ஒரு மனசுல ஒரு ஆசை, ஒரு 100 பசுவாவது குருவாயூரப்பனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். அது எப்படின்னா கொம்புக்கு வெள்ளி கட்டி தண்ணி கட்டணும், அவர் சுமரண சுகியை கட்டணும்னு தான் சொன்ன விஷயம். ஆனால் அது முடியல. அட்லீஸ்ட் வெள்ளி கொம்பாது கட்டி நல்ல பட்டு வஸ்திரங்கள் போட்டு அலங்காரம் பண்ணி குருவாயூரப்பனுக்கு ஒரு 100 பசு. இப்பதான் குருவாயூர் கஷேத்திரம் பார்க்க என்ன அழகுன்னா, குருவாயூர் கஷேத்திரத்தோடைய ஈஸ்ட் கடால ஒரு கோசாலை பார்த்துருப்பீங்க வெளியில. அந்த கோசாலையோட குருவாயூரப்பனை பார்த்தா ஒரு அழகு இந்த கஷேத்திரம். அவங்கிட்ட இல்லாத வேறையா அவள்லாம் வேற எங்க இருப்பா சொல்லுங்க. அது போல ஆயிரக்கணக்கான பசுக்களை தானம் பண்ணி 7 அக்னி மலை போல எள்ளுகள், அதுல நிறைய ரத்தின கம்பளங்கள் என்ன, அது போல நிறைய தங்கம் வெள்ளி என்ன, இது போல இருக்கக்கூடிய வஸ்திரங்களோட இந்த போல ஒரு கோகுலோத்சவம் பண்ண முடியுமா? நம்மள ஸ்லோகம் படிக்க முடியும், வரதானம் பண்ண முடியும், 2 புஷ்பம் போட்டு ஆரத்தி காட்ட முடியும் சொல்றது போது. ஆனா இந்த ஸ்லோகம் படிச்சா திலாத்ரி சப்த ரத்னௌக சாத கௌம்பாம்பராவிருதான் என்று அப்படி சொல்லும் பொழுது அது நடுப்புல ஒரு விஷயம் பாருங்க. காலேன ஸ்நான சௌச்சாபியாம் சம்ஸ்காரை ஸ்தரசேஜயா சுத்தியந்தி தானை சந்துஷ்டியா திரவியாணி ஆத்மா ஆத்ம வித்யா. என்று சகாலத்துல ஸ்நானம் பண்றதுனால தேக சுத்தி சௌச்சம், அதுபோல நல்ல சம்ஸ்காரத்தினால ஜீவ சுத்தியும், தபஸ்னால இந்திரிய சுத்தியும், இஜ்ஜாதிகளால மனசுத்தியும், தானத்தினால திரவிய சுத்தியும், கடைசியில சந்துஷ்டியால ஆத்மசுத்தியும் ஒருத்தனுக்கு ஏற்படுறது அப்படின்னு எவ்வளவு பெரிய விஷயத்தை அந்த தானம் பண்ணினர்னு ஒரு சொல்லும் பொழுது ஒரு ஸ்லோகத்தை அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவ ஊர்ல ஒரு ஆத்துல குழந்தை பிறந்த அவாத்துலதான் கொண்டாடணும், ஊரே கொண்டாடணும். எல்லார் ஆத்து வெளியிலையும் அழகா கோலங்கள் இட்டு நல்ல தோரணங்கள் கட்டி அவாவா ஆத்துல அவ்வாத்து குழந்தை பிறந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாளோ அது போல நந்த பாப்பாவுக்கு பிறந்த குழந்தைன்னா நம்ம எல்லாரோட குழந்தை. இப்படி ஒரு அக்ரஹார வாசனை இப்பெல்லாம் போயாச்சு. இந்த மாதிரி ஒரு தாட்டே நமக்குள்ள இப்ப போயாச்சு. அப்படி எல்லாரும் கொண்டாடுறா. நிறைய பேர் வந்தாலும் கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு. முதல்ல யார் வந்தாங்கன்னா குட்டி குட்டி கோபர்கள், அப்புறம் கோபிகைகள், பெரிய கோபர்கள் எல்லாரும் வரா. நவகுங்கும கிஞ்சல்க முக பங்கஜ பூதயா பலிபிஸ்வரிதம் ஜக்முஹு ருதுஸ்ரோண்யஸ்சரக்குசாஹ. கோபிகைகள்லாம் அழகா அலங்காரம் பண்ணிட்டு நல்ல வஸ்திரங்கள்லாம் கட்டிண்டு குண்டலங்கள் அசைய நெத்தி நதியை பொட்டை இட்டுண்டு அழகா கூந்தலை வாரி பின்னலிட்டு அதுக்கு புஷ்பங்கள்லாம் சாத்திண்டு நிறைய ஆபரணங்களை போட்டுண்டு கண்ணனை பார்க்க வராடாம். ஏன்னா அவ்வளோ சந்தோஷம். கண்ணனை வந்தா குழந்தை வந்தா கிஃப்ட் எடுத்துன்னு வரணும் இல்லையா? குழந்தை பிறந்தா வயசானவளை பார்க்கணும் போனா, சுவாமியை பார்க்கணும் போனா, பெரியவாளை பார்க்க போனா, குழந்தையை பார்க்க போனா வெறும் கையில போகக்கூடாதுன்னு சாஸ்திரம். அதனால எல்லாரும் கையில கிஃப்ட் எடுத்து வராங்க. என்னெல்லாம் எடுத்துட்டு வந்தாலும் சுகாச்சாரிய 7 நாள் தான் பரீட்சத்துக்கு. அதாவது எனக்கு ஒரு ஆசை. வாமனாவதாரத்தை அழகா சொல்லிட்டாரு. கிஃப்ட் எல்லாம் சொல்லாரு. என்னென்ன எடுத்துட்டு வந்தாங்க. கண்ணு பிறந்தான்னு கோகுலத்தை எல்லாரும் ஆசையா எல்லாரும் எடுத்துட்டு வந்தா சொல்லணும்னு ஆசை தான். அந்த ஆசையெல்லாம் தீர்த்து வச்ச பெரியாழ்வார். பெரியாழ்வார் முதலாயிரத்துல 10 பாசுரங்கள்ல கண்ணனுக்கு எடுத்து சொல்லல, தேவதைகள்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு கிஃப்ட மாத்திரம் சொல்லல. மாணிக்கம் கட்டி வைரவிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான் மாணி குரலனே தாலேலோ வையமடந்தானே தாலேலோ. மாணிக்கம் கட்டி பிறந்த குழந்தைக்கு ஊஞ்சல் எடுத்து வந்து கொடுத்தாராம் பிரம்ம ஆசை. அது எப்படி குழந்தைக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு. வண்ண சிறு தொட்டில், அழகான சிறு தொட்டில். அது எதனால பண்ண தொட்டில்னா ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில்.
அது எவ்வளவு கேரட் எல்லாம் இப்ப எனக்கு சொல்ல தெரியல. சுத்தமான தங்கம். ஆடி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில். அப்புறம் அந்த ஊஞ்சலுக்கு அழகா குட்டி கண்ணன் தூங்க எடுத்து வந்திருக்க கூட அதுக்கு அழகா கொஞ்சம் அலங்காரம் பண்ணி வைக்கிறது. அலங்காரம் பண்ணிருக்காங்க. தங்க தொட்டில்னா சாதாரண பிளாஸ்டிக் கட்டுவா. அவர் என்ன பண்ணாருன்னா அவருக்கு முடியும். மாணிக்கம் கட்டி மாணிக்கத்தை கட்டிட்டு இருக்காங்க மேல. தொட்டிலுக்கு மேல அழகா மாணிக்கத்தையெல்லாம் சேர்த்து இந்த மேல லைட் வைக்கிறது போல மாணிக்கம் கட்டி, அப்புறம் நெடுப்புல அழகா அந்த ஊஞ்சலை சுத்தி வைரம் இடை கட்டி. ஒரு தொட்டில் வாங்க முடியும். பாசம் வேணா சொல்லி சந்தோஷப்படும். மனசால சொன்னது போல வைரம் இடை கட்டி ஆடி கொண்டால் செய்தவன் நச்சிறு தொட்டில் பேடி உனக்கு ஆசையோடு எடுத்துட்டு போட்டான். பிரமன் விடுதந்தான் மாணி குரலனே காலேனோ. குரல்னா குள்ளன்னு அர்த்தம். இது கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இந்த தொட்டில ஏறணும்னா ஏற முடியல. கால ஏறி வச்சு தடிக்க விழணும். அதை பார்த்து பெரியாடு சொல்றது பொல்லாத குழலே கபட சிசு அப்படின்னா பட்டத்திரி. மாணி குரல்னா ஏமாத்திரம் பாரு. இந்த சரணத்தை வச்சுதான் உலகத்தை அளந்தான். அந்த விபவாதத்தை பல்லாண்டு பாடினு சொல்லுவார். வையமளந்தாதே தாலே வையமளந்த பெருமாளே, உமக்கு இந்த சிறு பாதங்களால் இந்த ஊஞ்சலை ஏறத்துக்கு கஷ்டப்பட்டு ஏமாத்துறீங்களா? ஆனா அதுதான் கிருஷ்ணா. இப்படி சொன்னா அளந்துட்டான பிரேம வரணும். அதுல குஞ்சு காலம் வச்சு அந்த தொட்டில ஏற கஷ்டப்படுறதுன்னா நமக்கு யூ கேன் ரிலேட் யுவர் செல்ஃப் டு ஹிம். கிருஷ்ணாவதாரமே இருக்கு. சம்பவம் நம்ம கிட்ட ரிலேட் ஆகும். குழந்தையா வாத்சல்ய பக்தி எத்தனை பேர் பண்ணி இது போல அவன் எல்லாரும் வந்து கண்ணனுக்கு கிஃப்ட் கொடுக்க கோகுலோத்சவம் கொண்டாடலாம். அவளுக்கு சமர்த்தியா இருக்கிறது பால் தயிர் வெண்ணெய் எல்லாரும் அவ மேல அடிச்சுட்டு கண்ணன் பிறந்தான்னு கோகுலோத்சவம் கொண்டாடினார். அன்னிலேருந்து நீ மகாலட்சுமி கோகுலத்துல நித்தியவாசம் பண்ணினா என்று அந்த நந்தோத்சவத்தை கொஞ்சம் நம்ம அனுபவிச்சு தொடர்ந்து தீட்சிதர் மத்தியானம் வேலை சொல்லி அதை கேட்டு அனுபவிப்போம். சாயங்காலம் கிருஷ்ண கருணாநிதி சொல்லியிருக்க முடிஞ்ச